வணக்கய்யா. வணக்கம் வணக்கம். ஆ இப்பதான் நானும் கொஞ்சம் லேசா இப்பதான் ம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சோன்னு சுடுதண்ணி சாப்பிட்டேன். ம் கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம், கொஞ்சோண்டு 10 கிராம் பச்சை வெங்காயம், 10 கிராம் பச்சை வெங்காயம். ஆ, சப்பை என்னது? சப்பை. வணக்கம் வணக்கம். ம் வணக்கம் ஐயா. ரைட் வாங்க. வணக்கங்க. ஆ ஆ அந்த இப்பதான் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அந்த சப்பை வெங்காயம் இருக்கு இல்லைங்களா? வெங்காயமும் ஒரு ஆமா. 10 கிராம் அவளும் இப்பதான் சாப்பிட்டேன். அந்த காலையில இருந்து அமைதி தான். காலையில இருந்து எதுவும் இல்லை. காலையில இருந்து எதுவும் இல்லை. இப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம ம் எதுவுமே கிடையாது. அந்த நாக்குல எந்த சுவையும் இல்லை. நாக்குல எந்த சுவையும் இல்ல. நம்ம எதுவுமே இல்லை. வா. வயிறு வந்து அப்படியே வயிறு வந்து வாழை இலை மாதிரி இருக்குது. வயிறு வந்து வாழை இலை மாதிரி இருக்கு. ம் வயிறு வந்து அங்க ஒரு போன வாரத்துல ஒரு 3 கிலோ எடை ஏறி வந்து எல்லாம் படுபயங்கரமா குறைஞ்சு போச்சு அன்னைக்கு. இப்ப வந்து வயிறு பார்த்து தொட்டு பார்த்து ம் நல்ல அந்த உறுதியா இருக்கு. குத்துனா கூட ஏறாது அந்த அளவுக்கு. அப்போ எனக்கு நோய் ம் வந்தால் இது ஒரு ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. நோய் வருது. நான் எப்படி தீர்த்துக்குவேன்னு எங்க குடும்பத்துக்கு தெரியும். இப்போ எனக்கு எதோ ம் நோய் வருது, சளி நோய் வருது, காய்ச்சல் வருது. இப்ப நோய் வராம இருக்கிறதுக்கும் வழி தெரியும். நோய் வந்தாலும் தீர்க்கறதுக்கும் வழி தெரியும். எடை ஏத்துறதுக்கும் வழி தெரியும். எடை குறைக்கிறதுக்கும் வழி தெரியும். அப்ப என்னை வந்து 25 வருஷமா 30 வருஷம் என் ம் குடும்பத்துல எல்லாரும் பாக்கறனால, இனி நான் அவங்க வந்து என்னை பத்தி கவலைப்படணும் அவசியம் இல்ல. இதுதான் உலகத்தினுடைய நேரடி சாட்சி. என் குடும்பத்துக்கு நான் தான் நேரடி சாட்சி. என் குடும்பத்துக்கு ம் நீங்க தான் சாட்சி. நான் தான் சாட்சி. எனக்கு நோய் அவங்க ஒரு நாளே பாரு, என் பொண்ணு இருக்காங்க. ஒரு நாளே எனக்கு காய்ச்சல் வந்து அவங்க பார்த்தது இல்லை. என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? காய்ச்சல் வந்து, தலைவலி வந்து, வயிற்று வலி வந்து, சோர்வா இருக்கேன், மயக்கமா இருக்கிறேன், எதையும் அவங்க பார்த்துருக்க முடியாது. எதையுமே பார்த்துருக்க முடியாது. நீங்க அவட்டாவது கேள்வி கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம். கரெக்டா மணி 8 ஆச்சு. 8:20க்கு முடிச்சுக்கலாம். 8:05 ஆச்சு. 8:20க்கு முடிச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து இப்போ இதைத்தான் எடுத்துட்டு போறாங்க. அவங்க வெவ்வேறு வடிவத்துல போவாங்க. இன்னும் டைம் ஆகும். நேரடியில் பேச முடியாது. வெவ்வேறு வடிவத்துல நான் கொண்டு போக சொல்லியிருக்கேன். வெவ்வேறு வடிவத்துல கொண்டு போக சொல்லியிருக்கேன். அது மெல்ல 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 நம்ம செய்யணும். ஏன்னா நான் தான் செய்யணும். என் குடும்பம் தான் செய்யணும். வேற யாரும் செய்யணும். இதுல கண்டுபிடிப்பு, இதை நிரூபிக்கிறது. இப்ப அந்த வேலையை அவங்க தொடங்கியிருக்காங்க. இன்னும் அவங்க கல்லூரி நிர்வாகத்துல கூட, இப்ப கல்லூரி நிர்வாகத்துல ஒரு அம்மையார், அவங்க பாடம் சொல்லி கொடுத்த அம்மையார் வந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மிலாடி நபி அன்னைக்கு பேசினேன் அவங்க கிட்ட. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இப்பதான் ஆசிரியர், யாரோ ஒரு ஆசிரியர், அது ப்ரொஃபஸர் அளவில் இப்பதான் படிக்கிறாங்க. இப்ப இந்தியாவில யாரும் அப்படி படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல யாருக்குமே இந்த அவங்க படிச்ச கல்லூரி நானே போய் தன் விருப்பமா போய் அந்த பேராசிரியர் சந்திச்சு கொடுத்து போட்டு வந்தேன். இப்ப அதை அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுவே பெரிய வெற்றி. ஒரு பேராசிரியர் அது படிக்கிறாங்கிறது பெரிய வெற்றி. ஒரு பேராசிரியர் படிக்கிறான்றது பெரிய விஷயம். ஏன்னா அது வேற துறை. இப்ப இந்த தமிழ் துறை, என் பொண்ணு தமிழ் துறை தான். என் பொண்ணு தமிழ் துறை பேராசிரியர் தான். நாளைக்கு வந்து பெரிய ஹெச்ஓடியா வருவாங்க. தமிழ் துறை தலைவராக கூட வருவாங்க. ஆனா அவங்களே இதை கற்று எழுதியிருக்காங்க. அவங்களே இதை படிக்க சொல்லியிருப்பாங்க. 2 கல்லூரிக்கு இந்த புத்தகத்தை பத்தி தெரியும். 2 கல்லூரி. ஒண்ணு 5000 பேர் படிக்கிற கல்லூரி. இவங்க என் பொண்ணு படிச்ச கல்லூரி 5000 பேர் போயிருந்தேன் 5 நாளைக்கு முன்னாடி. அவங்க நானும் போயிருந்தோம். நேரடி ஆசிரியர் சந்திச்சு அவங்க இப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தத்துவத்தை உள்வாங்கிட்டு அவங்க கல்லூரி சார்பில் ஒரு நிகழ்ச்சியில தமிழ்நாடு அளவு நடந்த விண்வெளி இயற்பியல் மாநாட்டுல அவங்க ஒரு ஒரு நினைவு பரிசு மாதிரி வாங்கினாங்க. அங்க ஒரு 4-5 விஞ்ஞானிகள் கொடுத்தோம். இப்போ அடுத்தது நான் வந்து ஐஐடியில் நிரூபிக்கணும். இப்போ கடிதம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. பதிவு கடிதம். இந்த அடுத்த நடவடிக்கை நான் என்ன பண்ணணும்னா, மீண்டும் நான் வந்து ஐஐடி கடிதம் எழுதி எப்படியாவது உள்ள போய் நான் வந்து எப்படி இருக்கிறேன்னு பழைய யோக முறை அதை நிரூபிச்சேன். உணவு கட்டுப்பாட்டில் இருந்து ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் பண்ணிட்டானுங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியும். இது புத்தகத்தில் இருக்குது. இப்போ அதை பத்தி நான் படிக்க போறேன். இல்ல 181 பக்கம் படிக்க போறேன். புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 181 பக்கத்துல நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கிறத என்னை வந்து எங்க ஐஐடி தான் நமக்கு இருக்குது பக்கத்தால. ஐஐடிங்கிறது மத்திய அரசாங்கத்துல தான் இதை நிரூபிக்க முடியும். மத்திய அரசாங்கம் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப நீங்க கூட நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? இதேதான்
நீங்களா நன்கு சொல்லுங்க. தைரியம் வந்துருச்சுன்னா நீங்க பெங்களூர் ஐஐடியில கொடுக்கலாம். எங்க? பெங்களூர் ஐடி. ஆமா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அல்லது என்னையும் நீங்க கோரிக்கை வைக்கலாம். நாங்க 2 பேர் இருக்கிறோம், எங்க ஆசிரியர் இவரு தான், இது வந்து இந்தியாவை சேர்ந்த மரபு, என் ஆசிரியர் இருப்பாரு அப்படின்னு நீங்க கூட கோரிக்கை வைக்கலாம். நீங்க ஒரு ரெஜிஸ்டர் அனுப்ப. அதெல்லாம் அந்த தைரியம் வரணும். என்னது தைரியம் வந்து உடம்பு சுத்தமாயி பிளட் ரிப்போர்ட் எதுவும் இல்லாம உடம்பு இதுமேல இழைக்காதுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் முயற்சி பண்ணணும். அப்புறம் ஒரு 15 நாள் இருந்தால் நீர்ல இருந்து காட்டணும். அதுக்கப்புறம் மயக்கம், நாக்கில் எந்த சுவையும் வராம. இன்னைக்கு காலையில நான் இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டுக்கிட்ட, ஒரு 10 கிராம் வெங்காயம், 10 கிராம் அவடு. இது வெங்கடேசன் எனக்கு சொல்லி கொடுத்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷம் முன்னாடி சொன்னது. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, காலையில சும்மா இருந்திருக்கிறேன். இப்ப அது சாப்பிட்டதுக்கே சும்மா ஏதோ இடைஞ்சல் பண்ண, ஏன்டா போட்டேங்குது. என்னது ஏன் போட்டேன், அமைதியா தான் இருந்த, ஏன் போட்டேங்குது, ஏன்டா போட்டேங்குது. புரியுதா? அப்ப சரி, இதெல்லாம் நீங்களா விட்டுருங்க. இப்ப நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க எல்லாம் இப்ப 4-5 பேர் இருக்கிறீங்க, இதுல எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். அவங்க ஏதாவது நோயில பட்டாங்கன்னா நீங்க எளிமையா சொல்லலாம், நோயை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்ப எனக்கு புற்றுநோய் வருது, எனக்கு என்ன நோய் வேணா வரலாம், அந்த யாருக்காவது இந்த நோய் வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, கணிக்க முடியாது, யாரால கணிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நோய்ங்கிறது ஒரு உடம்பு போன்ற ஒரு ஏமாற்று வேலை. புரியுதுங்களா தேவி? நோய்ங்கிறது ஏன்னா எனக்கு புற்றுநோய் வரலாம், சரி சாப்பாடு ஒண்ணு சைவத்தை திம்பா அசைவத்தை திம்பான், அவ்வளவுதானே. வேற என்னங்க திம்பான்? 2 தவிர அது 2 வகை, அது 2 வகை தவிர வேற எதுவும். ஆனா நோய் மட்டும் பல வகை. அதை புரிஞ்சுக்க, நோய் மட்டும் பல வகை. இதை புரிஞ்சுக்கங்க, திங்கிறது 2 தான், நோய் மட்டும் பல வகை. நம்ம இந்த 2 திங்கிறதை நிறுத்திட்டோம்னா எல்லா நோயும் நல்லா போகுது. இதுக்கு எதுக்கையா இவ்வளவு வைத்தியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எதுக்கு பல கோடி ரூபா போட்டு நம்ம மருத்துவமனை கட்டுறானுங்க, பல கோடி போட்டு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுங்கிற. எங்க மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்? முதல்ல மல்டி நோய் என்னன்னு தெரியும். அதான் நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல். சரியா? இப்ப அவங்கள சின்ன பொண்ணெல்லாம் சின்ன பொண்ணு, அவங்களுக்குள்ள என்ன புரியுங்கிறீங்க? இப்பதான் ஒரு 4 வருஷமா 15, 16, 17 வயசு வரைக்கும் தைரியம் பத்தாது. இப்பதான் கல்லூரியில 2 வார்த்தை பேசியிருக்காங்க. இன்னும் அவங்க இதை பத்தி அவங்க ஆங்கிலத்துல பேச சொல்லி அறிவியல் மாநாட்டுல ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய என்னுடைய முயற்சி. அவ்வளவுதான். ஒரு அறிவாளிகள் முன்னாண்ட உன்னை விட வேறு அதாவது அவங்களை காட்டிலும் வேறு புதிய கோணத்தில் புதிய செய்தியை கொடுக்கற மாதிரி பேசிட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் பேசாத செய்தி அவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு கல்லூரியில இதை பத்தி பேசவே தெரியாது. ஆனா இது அந்த கல்லூரியில கொடுத்து அவங்க பார்த்து இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து விஞ்ஞானிகள்லாம் பார்த்துருக்குறாங்க, இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு. ஆமா, ஒரு அறிவியல் ட்ரஸ்டி வச்சிருக்காங்க, திருச்சியை சேர்ந்தவங்க. அவங்க அங்க வந்திருந்தாங்க, பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்கான்னாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்து அவங்க அந்த பேனரவே பார்த்தாங்க, இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு. அவங்க தெரிஞ்சு போச்சு, ஓ இப்படி எல்லாம் இருக்கு. நாளைக்கு நோய் வந்ததுன்னா நான் யாராருக்கு புத்தகம் கொடுத்த அவனுக்குலாம் கடுமையா நோய் வந்ததுன்னா இந்த புத்தகத்தை படிச்சு எங்களை தொடர்பு கொண்டா நான் குணமாக்கிடுவேன். அந்த வேலை என்ன பண்ணிட்டேன், இன்னும் கவலைப்பட தேவை. இன்னும் அடுத்தது எனக்கு என்னன்னா, இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ஐஐடி விஞ்ஞானிக்கோ அல்லது வந்து ஒரு இஸ்ரோ விஞ்ஞானிக்கோ அல்லது வந்து இந்த இராணுவத்துறை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கோ நோய் வந்தால் நிச்சயமா என்னால குணமாக்க முடியும். ஏன்னா அவனும் சாதாரண உணவு திங்க, அவனும் பெரிய அறிவாளி. எவனுமே இயற்கைக்கு முன்னாடி இயற்கைக்கு முன்னாடி என்னது கொசுதான். எல்லாருமே நசிக்கிறான். அப்படி என்னது அவனை கொன்னு எடுத்துரும். அது ஜார்ஜ் புஷ்ஷா இருந்தாலும் சரி, ட்ரம்பா இருந்தாலும் சரி, பிரதமர் மோடியா இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் நசிக்கி எடுத்துரு. என்னது அவனை குசு மாதிரி குசு விட்டுட்டு போயிடும். போட்டா பெண்ணு என்னது ஒரே பெட்டு அவனை சாவிடான். எப்படி அந்த கிங் முங் சிங் அவன் பார்த்து பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். கிங் முங் சிங் சங் முங் சிங் வடகொரியாக்காரன் பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கும். வந்து என்னென்ன கதை விட்டுட்டு இருக்கானுங்க. அமெரிக்கா போறது, அங்க வந்து சைனால போய் கிழிக்க வேண்டியது, அட்டேங்கப்பா என்ன டாவடிக்கிறானுங்க எல்லாருமே. எப்படியோ 10,000 ஆண்டு உயிரோட இருக்கிற மாதிரி இவனுக்குதான் உலகத்துக்கே ராஜா மாதிரி மாவனம் நசிக்கே எடுத்துருவான். இல்லாம என்ன எல்லாம் புற்றுநோய் வரப்போகுது பாருங்க. எல்லா பயலுக்கு எல்லாம் பன்னிக்கறி திங்கிற பயலுங்க. இவனுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்னடா இருக்குது உங்களுக்கு எல்லாம் பாக்குறதான் எல்லாம். தமிழர்களுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல நம்ம காப்பாத்திக்கோ. எவன் எப்படி செத்தா நமக்கு என்ன? இதைத்தான் என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், எவன் செத்தா எனக்கு என்ன, இனியன் 100 வருஷம் சாகாம இருந்தா சரி. என்னது இனியன் வந்து 100 வருஷம் சாகாம இருந்தா சரி. அதனால நான் வெளியே போறல. வெளியே போட்டு எவனாச்சும் வண்டிக்கு விட்டு ஏமாத்திடுவான்.
இந்த மாதிரி இடிச்சுட்டு போயிட்டு வச்சுப்போம். அதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, கோமணத்தை தவிர ஒண்ணும் கிடையாது. பழைய துணி தான், 2 கோமணம் வச்சிருக்கேன், பழைய ட்ரௌசர் வச்சிருக்கேன். பைசா கிடையாது நம்ம கிட்ட. புரியுதா? நீங்க கொடுக்குற காசுல அனுப்புறதுக்கு சரியா போச்சு. இப்ப அவங்களுக்கே வந்து வெளிநாடு அனுப்புறதுக்கு $30,000 தேவை. 30 வருஷம் பணத்தை பிறகு கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். என்கிட்ட ஒண்ணு ஜாயிபர் தான், ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஏன்னா இந்த கலைக்காக நம்ம உயரவே கொடுத்தாகணும். இதுக்குதான் பின்ன இந்த கலையில நான் உங்களை அனுப்ப போறேன். ஏதோ கடவுள் போய் சேர்ந்துட்டு எங்கேயோ போய் ஒரு ஜெராக்ஸ் சென்டர் வச்சுட்டு ஏதோ ஓட்டிட்டுன்னு சொல்லிடுவேன். ஏதோ ஜெராக்ஸ் சென்டர் வச்சுட்டு 2000 மணி சம்பாரிச்சு பேசாம எல்லா கழுதை மாதிரி நீ ஓடுன்னு இருப்பேன். அப்படித்தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த புத்தகம் மட்டும் இல்லாம நான் புதுசா கண்டுபிடிக்காம இருந்தேன்னா நான் என் குழந்தைகளும் மதிக்க மாட்டேன். என்னமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னமோ பெத்துக்கு என்னமோ பண்ணிக்க, எப்படியோ ஓடு, ஆளை விட்டா சரி. ஏன்னா எல்லாரும் சாக போறோம்னு இருந்து போச்சு. எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஜாக போறதாச்சு. அப்படி என்ன எப்படி இருந்தாத்தே என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு போயிருப்பேன். நல்ல வேலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா நானும் காட்டு முட்டை மாதிரி இருந்திருப்பேன். நல்ல வேலை நான் ஒருத்தர் இதை எப்படியோ எடுத்து வந்தேன், காட்டி ஆச்சு. சரியா? இப்போ நான் 180ஆம் பக்கம் மட்டும் லேசா படிப்பேன். இங்கிலீஷ்ல தான் இருக்கும், நான் அப்படியே ஆங்கிலத்தை தமிழ்ல அப்படியே படிச்சிடலாம். 181ஆம் பக்கம். அது நாசா விஞ்ஞானிகள் எவ்வளவு தைரியமா பண்ணியிருக்கான் பாருங்க. அதுக்கு இந்தியாக்காரன் தான் கிடைச்சிருக்கான். அதுக்கு யார் கிடைச்சாங்க? நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு கூட இந்தியாவை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த, குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் பேர் ஹீரா ரத்தன் மனைக்கின் பேரு. ஹீரா ரத்ன மனைக் பாருங்க, 181ஆம் பக்கத்துல இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது. இத வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஆங்கிலத்துல போட்டிருப்பான். அது என்ன சொல்றான் பாருங்க. ஆங்கிலத்துல போட்டிருப்பான். அகமதாபாத் இட் மே சவுண்ட் அன்கேனி. கையில வச்சிருக்கியா? இயல் புத்தகம் வச்சிருக்கியா? இருந்த அது படிக்கண்ணு. இந்த இட் மே சவுண்ட் அன்கேனி, இட் மே சவுண்ட் அன்கேனி படி இயல். Ahmedabad, it may sound uncanny, but the 64 years old Gujarat mechanical engineer Hira Ratan Manek, who 400 நாட்கள் 411 நாட்கள் பாயில்டு வாட்டர், தண்ணீர் ஏற்கனவே சகஜ முனிசாமி பெங்களூர் பட்ட இருந்தார். புரியுதா? அது ஒன்றும் அதிசயம் இல்லை. அவர் உடம்பு இறக்கவே இல்லை. யாருடைய உடம்பு? அந்த ஹீரா ரத்தன் மனேக். எங்கிட்ட நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த ஹீரா ரத்தன் மனேக் அப்படிங்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு யோகி, சூரிய யோகி. என்னதே? சூரிய யோகி. என்ன யோகி? சூரிய யோகி. ஆமா, அவரை தெரியாது உலகத்துல யாரும் இருக்க முடியாது. உலகத்துல பூரா ஃபேமஸ். இவர் உலகத்துல பூரா ஃபேமஸ். அடுத்து நாம ஃபேமஸ் ஆகணும். இங்க இந்திய தமிழ்நாட்டுல உட்காந்து இனியன் கதை விட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இந்திய தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு என்ன எத்தனை நாளைக்கு நான் கதை விட்டுட்டு இருக்கிறது? இவர் தான் வந்து ஹீரா ரத்தன் மனேக். இவர் தான் அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யப்பட்டவர். இவர் வந்து ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைச்சாரு. நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைக்கிறப்போ உடம்பு ஒன்றும் ஆகல. அவனுக்கு சொல்லிட்டானுங்க, உடம்பு குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டு விட்டது. உடம்பு பேலன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்ல தெரியாது, நம்ம தான் சொல்லணும். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு வெள்ளைக்காரனுக்கு மூளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வெள்ளைக்காரனுக்கு மூளை இல்ல. இவர் தான் சொல்றாரு, நான் வந்து சூரியன்ல சக்தி எடுத்துக்கேன். ஆமாமான்ட்டான். ஆமாமா, சூரியன் சக்தி எடுக்கிறேன்டா. என்ன பொடடே, உடம்பு உறிஞ்சிக்குது, நைட்ரஜனை புரோட்டீனா மாத்துது. இந்த செய்தி வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரிய வைக்கணும். அதுக்குதான் என் பொண்ணை வந்து விண்வெளி இயற்பியல் படிக்கிறாங்க. விண்வெளி இயற்பியல் படிச்சு அதுல அவங்க மாஸ்டர் ஆகி பெரிய ஆள் ஆகும் பொழுது நாம உள்ள கொண்டு வந்து திணிச்சிடலாம். இது அவங்களோட பிளான். அது யாருடைய பிளானு? என் பொண்ணுடைய பிளான் இதுதான். இதை படிச்சுட்டு விண்வெளிக்கு எப்படி போறது அப்படிங்கறது அவங்க திட்டம். விண்வெளிக்கு எப்படி போறது அப்படின்னா இந்த மாதிரி எவல்யூஷன்ல தான். அதாவது சார்லஸ் டார்வின் தேதி. இப்ப அவங்க அநேகமா அவங்க இங்கிலாந்து தான் போக போறாங்க. இங்கிலாந்துல தான் இந்த டார்வின் கொள்கை திருப்பி நம்ம இங்கிலாந்து நிரூபிக்கலாம். டார்வின் கொள்கையின் படிதான் நான் வாழ்றேன்னு சொல்லலாம். எங்க அப்பா வாழ்றாரு, இப்ப நீங்களா வாழ்றீங்கன்னு சொல்லலாம். டார்வின் கொள்கையின் அடிப்படையில் மனிதன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ முடியும்னு அவங்க பேச போறாங்க. அவங்க டைட்டில் அதுதான். அதுக்குதான் இன்னைக்கு வரச்சுன்னு அவங்கள அவங்க இனியே அவங்க ஆங்கிலத்துல அவங்க போய் அந்த நாட்டுல போய் ஆங்கிலத்துல பேசி புரிய வச்சிருவாங்க. ஆங்கில பயிற்சி எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு ஒரு 50 நேரம் செலவுன்னு ஆங்கில பயிற்சி கொடுத்தோம். அதெல்லாம் இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க பேச ஆரம்பிக்க இங்கிலாந்துல மிகப்பெரிய மாற்றம் வரலாம். அது விஞ்ஞானிகள் மத்தியில மாற்றம் வரலாம். ஏன்னா படிச்சவங்க மத்தியில தான் எப்பவுமே. யாரும் சத்தம் அதிகமா இருக்கு?
தங்குறதா இல்ல டம்மு டம்மு சத்தம் வந்துகிட்டே இருக்கே. எல்லாம் ஆ, மைக் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாம இதை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது. மைக்கேல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேங்க, நீங்க பேசுங்க. நம்ம இது எப்படி கொண்டுட்டு போறதுக்கான என்னோட சின்ன முயற்சி. இப்ப என் குடும்ப உறுப்பினரே என்ன கொண்டு வரேன். இது யாரும் செய்யாத வேலை. என்னது, அவன் என்ன பண்ணுவான், வேலைக்கு போ மாமன, வேலைக்கு போய் எதை கழுது மேய்க்கிறது விட்டு போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்பானே இல்லையா? அப்பங்கிற என்ன கேப்ப, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க விட்டு போட்டு இங்க இருக்கிறாளாமா, ஆராய்ச்சி பண்றாளாமான்னு ஒட்டுறாளாமா அப்படின்ட்டுருவான். இந்த அப்பனுக்கு அறிவில்லை, ஆத்தாளுக்கும் அறிவில்லை. என்னது, எந்த அப்பனுக்கு அறிவு இருக்குதுங்கிறீங்க? ஒரு இளவ நான் தமிழ்நாட்டுல ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு அறிவும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. எவனும் கண்டுபிடிக்கிறேன். இப்ப நான் மட்டும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க, கேட்டு பாருங்க. 60க்கு மேல கண்டுபிடிச்சிருக்கு. 5 வந்து ப்ரூஃப் வச்சிருக்கேன். அப்ப அதையும் அவங்க பண்ண போறாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்னும் இல்லைங்க. வெளிநாட்டுல வந்து பெரிய பெரிய பணக்காரர் என்ன பண்றான்னா, ஏதாவது புதுசா தியரி கொடுத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுப்பான். இங்க கோயில் உண்டியில கொண்டு போட்டுருவான். இந்த மானங்கட்டவன் பணம் எதுனா கோயில் உண்டியிலே போடுறது. எதுல? இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற சாபக்கேடு. இந்தியாவில் இருக்கிற சாபக்கேடு. ஆமா, ஆராய்ச்சி பண்றேன், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்காட்டும் புடம் மசுன்னு துரத்தி விட்டுருவோம். ஆனா மேலை நாட்டுல அப்படி இல்லை. பெரிய பெரிய பணக்காரன்னா அந்த கட்டடம் மட்டும் சரியா இருந்ததுன்னா 10 கோடி என்ன 100 கோடி கொடுத்துருவான். அதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. இங்க கெஞ்சிட்டு இருந்தா நடக்காது. இப்ப நான் இந்த இந்த கல்வியெல்லாம் அவன் ஏத்துக்குவான், அவன் ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்துருவான். ஏன்னா இந்த சயின்டிபிக்ல இது விண்வெளிக்கு போறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இவங்க அந்த துறையை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. விண்வெளி இயற்பியல் அப்படிங்க. அந்த விண்வெளி இயற்பியல் அப்படிங்கிறது அண்டம் தான். அண்டத்தை அவங்க படிக்க போறாங்க. அண்டம் தான் என்னவா மாறி இருக்குது, பிண்டமா மாறி இருக்குது. அது வந்து வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும். என்னது, வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. இப்ப 5 வருஷமா 10 வருஷமா தெரியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷம் நிரூபிச்சிருவாங்க. எப்படி 6-7 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள நாமெல்லாம் நிரூபிச்சிடலாம். அதுக்குள்ள அவங்க போய் பண்ணுவாங்க. உடனே அந்த தூண்டல் வந்து எப்படி இந்த இந்த மாதிரி உணவில்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க செய்தி பரவிட்டா உடனே இது யார் இப்ப நடப்புல இருக்கான்னு கேட்டா நான் தான் நடப்புல இருக்கிறேன். அவங்க கூப்பிட்டு சரின்னு சொன்னா அடுத்த வினாடி முடிஞ்சு போச்சு. அங்க போய் ஒரு 100 நாள் இருந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஹீரோ ரத்னமணிக்கு என்ன பண்ணாருங்கிறது நானும் பண்ணி காமிச்சிருவேன். நானும் உடம்பை நியூட்ரல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஹீரோ ரத்னமணி நியூட்ரல் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப பாரு, அவரு நியூட்ரல் பண்ணி வச்சிருக்காரு. யாரு? நீங்களும் நியூட்ரல் நோக்கி போறீங்க. என் பொண்ணு இன்னும் ஆரம்பிக்கல. என் பொண்ணு அங்க போய் பண்ணணும். அவங்களுக்கு நோய் வருது. அங்க போனா வெளிநாட்டுல கூட நோய் வரும், கண்டது திம்பாங்க. இப்ப நோய் வந்தா இந்த பயிற்சி புத்தகம் என் பொண்ணை காப்பாற்றும். அவங்க டாக்டரை மாறிடுவாங்க. என்னது, அப்ப நான் என்ன ஆமா, என் பொண்ணை பத்தி நான் ஏன் கவலைப்படுறேன்? நீங்க அப்படி இல்லை, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் நீங்க போனீங்கன்னா கவலைப்படும். ஐயோ அண்ணாச்சு, சாப்பாடு என்னாச்சு, அதை பத்தி கேள்வி கவலை. ஏன்னா சாப்பாடு இல்லாம வாழலான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு இந்த நாடு இல்ல அமெரிக்கா வேணா விண்வெளிக்கே அனுப்பிச்சாலும் கவலைப்பட தேவையில்லை. விண்வெளிக்கு அனுப்பிச்சாலும் கவலைப்பட தேவை. ஏன்னா இயற்கைக்கு அவங்களுக்கான தொடர்பு. என்னது, இயற்கைக்கு எனக்கான தொடர்பு. இதுதான். சொல்லுங்க. இயல் அனுபவத்தை ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். இயலுக்கும் அது இயலுங்கிற பாரு, இயற்கைக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? அப்ப எனர்ஜி எங்க இருந்து வருது? விண்வெளியிலிருந்து. அவ்வளவுதான். அதான் அவங்க பேசுறாங்க. ஒரு 12 நிமிஷம் அங்க கால அவங்க 12 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு 25 பேருக்கு முன்னாடி பல்துறை சார்ந்தவங்க பேசியிருக்காங்க. அவங்க அப்படியா இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். உடம்பு எடை குறைக்க முடியுமா? குறைக்க முடியும். அதுதான் வெற்றி. அப்புறம் உலகம் நான் பேசுற மாதிரி உலக மக்கள்கிட்ட பேசினேன். இவங்க ஒரு கல்லூரில 4 பேருக்கு மேல பேசிட்டான். அதான் முதல் கன்னி பேச்சு. அவங்க பேசிட்டாங்க. பேசினீங்களா இல்லையா? என்ன கேட்டாங்க அவங்க? அந்த ஒரு 10-15 பேர் இருந்திருப்பாங்க ஒரு வகுப்புல. அது வந்து ஒரு ஆராய்ச்சியா, சும்மா எல்லாரும் என்னவோ ரோட்ல பேசுறவங்க. அங்கெல்லாம் முழுக்க ஆராய்ச்சியாளர்கள், சும்மா சாதாரண விஷயம். எல்லாரும் எம்எஸ்சி படிச்சவங்க. எம்எஸ்சி படிச்சவங்கிட்ட ஒரு 10 பேர் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. எம்எஸ்சி, பிஎஸ்சி இந்த மாதிரி பெரிய பெரிய படிச்சுட்டு டிகிரி பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. அதுல ஒரு 15 பேர்த்துக்கிட்ட இவங்க பேசியிருக்காங்க. அதுதான் வெற்றி. சும்மா எல்லாத்தையும் கண்டபடி இப்ப நான் பேசுற மாதிரி பேசி என்ன பிரயோஜனம்? நான் வந்து உங்ககிட்ட பேசலாம், ஆனால் விஞ்ஞானி கிட்ட பேசணும். அதையும் நான் நேரம் சொல்றேன். இவங்க என்ன பேசினாங்கன்னு தான் கேள்வி. இப்பதான் கன்னி பேச்சு, இப்பதான் முதல் எடி வச்சிருக்காங்க. இப்பதான் குழந்தை தவழுது.
இனி விஞ்ஞானியாகி உலகம் பூரா ஆட்டுறதுங்கிறது சாதாரண. என்ன நியூட்டன் பெரியவரே, ஐன்ஸ்டீன் எல்லாம் வேலையெல்லாம் இத்து போய் செத்து போனவனு தான். நியூட்டன் இத்து போய் செத்து போனா, ஐன்ஸ்டீன் வந்து கல்லீரல் கெட்டு போய் செத்து போனார். ஐன்ஸ்டீன் இருக்காரு, அவர் வந்து குடல் புண்ணு வந்து செத்து போனார். என்ன செத்து போனாரு? ஃபேட்டி லிவர். குடல் புண்ணு. குடல் புண்ணு, ஃபேட்டி லிவர். இந்த கல்லு வந்து அவர் எழுதியிருக்காரு, என்னால எதுவுமே திங்க முடியல அப்படிங்கிறாரு. யாரு? ஐன்ஸ்டீன் எழுதுறாரு, என்னால எதுவுமே அவனை எப்படா திங்க முடியும், என்னால கல்லீரல் அவுட். இப்போ இதெல்லாம் அவங்க பேச போறாங்க. அப்ப இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் சாத்தியமே தவிர இது மந்திரம் தந்திரம் ஒண்ணும் கிடையாது. கடவுள் கத்திரிக்காய் எதுவும் கிடையாது. என்னது? எதுவும் கிடையாது. கடவுளும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, மந்திரம் கிடையாது, புடலங்காய் பூசணிக்காய் எதுவும் கிடையாது. இதெல்லாம் சித்தர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க பாயிண்ட் நம்ம பயன்படுத்திக்கிறோம். நாம சித்தருமாக தேவையில்லை, முத்தருமாக தேவையில்லை. நமக்கு நோய் இல்லாத வாழ்வு இருந்தா போதும். என்ன சண்முகம்? முத்தராய் சித்தரை என்ன பண்ண போறீங்க? ஏத்துக்குமா போட பண்ணிட்டு நமக்கு நோய் இல்லாம வாழ்வு. என்னது? குறைஞ்சபட்சம் அதுதான். சும்மா முத்தராய் ஆமா, நோய் இல்லாத வாழ்வு அதுதான். அதைத்தான் எல்லாரும் சொல்றானுங்க, நோயற்ற வாழ்வு, நோயற்ற வாழ்வு. அது எங்கேயா விக்குது? அது எங்கேயாவது விக்குதா? அமெரிக்காவில் விக்குதா? லண்டன்ல விக்குதா? தெரிஞ்சிருந்தா ஜெயலலிதா வாங்கியிருப்பாங்கல்ல. ஜெயலலிதா வாங்கியிருக்கேன், எம்ஜிஆர் வாங்கியிருக்கேன், கருணாநிதி வாங்கியிருக்கேன், அப்புறம் கருணாநிதி பையன் ஸ்டாலின் அவங்கள வாங்கியிருப்பாங்க இல்ல. கிலோ ஒரு 10 கிலோ கொடுன்னு வாங்கியிருப்பாங்க இல்ல. வாங்கி அவன் கட்ட இருக்கிறது 10 கிலோ இறத்தாங்கன்னா அவங்க நோயற்றுவார்களா வாழலாம். அவங்க உடம்புல இருக்கிறது 10 கிலோ வேற பாருங்க. என்ன இப்ப எல்லாரும் பாருங்க, எந்த மந்திரியாவது ஆஸ்பத்திரிக்கு போகாத மந்திரி எவனாச்சும் இருக்கானு பாருங்க. மானம் கெட்ட பையனுக்கு இவனெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய், எந்த கல்வி அமைச்சராவது ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கானா? எந்த மருத்துவ அமைச்சராவது ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கானா? எல்லாம் புளுத்திட்டு சாக போறவங்க தான். புளுத்திட்டு நம்ம தான் இயற்கையில போகக்கூடியவங்க. இயற்கை தான். சரியா? இப்ப முடிக்கிறேன் பாரு. அப்புறம் அவர் வந்து 400 நாள் இருந்திருக்காரு. 400 நாளுங்கிறது பழக்கப்பட்ட நாளுங்க. இது என்ன 400 நாள்? அது 400 நாள் 500 நாள் அவருக்கு பழகி போச்சு. இவன் பார்க்கணும் யாரு? இந்த நாசாமி கணக்கு பார்க்கும்போது அவன் சொல்றான், ஏப்பா 400 நாள் இருக்கிற பாரு, கீழே 182 பக்கம் எடுத்துக்கங்க. அந்த கீழே பாயிண்ட், அந்த கீழ் பாயிண்ட் மட்டும் படிச்சார, மத்தெல்லாம் நீங்க வாய்ப்பு இருந்தா படிச்சுக்கங்க. அவர் வந்து 3 மாசம் 4 மாசம் இருந்து காட்ட சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளா இருந்துட்டு போ, எங்க முன்னாடி 4 மாசம் இருந்து காட்டு. என்னது? எங்க முன்னாடி. நான் சொல்றது புரியுதா இருக்காது? புரியுது புரியுது. ஆனா இந்தியால எத்தனை நாள் இருந்துட்டு போய் எங்க ஆராய்ச்சிக்கு கொஞ்ச நாள் இருந்து காட்டுன்னு இருக்காரு. சரின்ட்டாரு. என்னது? சரி, ஓகே. அங்கேயே கூட்டிட்டு போயாச்சு. எங்க? அமெரிக்காவே போயாச்சு. எங்க போயாச்சு? அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவில, ஏன்னா விண்வெளிக்கு போறப்ப இந்த மாதிரி பசி தாகத்தை கட்டுப்படுத்த சூரிய சக்தியில உடம்பு இயங்குதுன்னா அதை பயன்படுத்திக்கலாங்கிற அறிவு அவனுக்கு வந்துருச்சு. மூக்கு வேத்துருச்சு. இந்த கழுகுக்கு மூக்கு வேத்துச்சுன்னா கீழே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்தியாவில இந்த மாதிரி பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அமெரிக்கா அப்ப எத்தனை கோடி பணம் கொடுத்துப்பான்னு தெரியுங்களா? அப்ப 100 வருஷத்துக்கு தேவை. ஒண்ணும் இல்ல, ஐடில வந்துச்சுன்னா அது எங்கேயோ போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது, புத்தகம் இருக்குது அப்படின்னு ஐஐடி காரன் தெரிஞ்சு வெளியே வந்துடுதுன்னா அப்புறம் இனியன் வந்து எங்கேயே தான் இருப்பார். அப்புறம் உலகத்தை எல்லா பல்கலைக்கும், அதுதான் என்னுடைய கற்பனை. அவனை எப்படியாவது இந்த வெங்கடேசனை காமிச்சிடணும் உலகத்துக்கு. இனியன் போய் இப்ப வெங்கடேசன் எழுதுன காட்டித்தான் நான் போறப்ப நான் வந்து ஒரு கார் ஓட்டி மாதிரி, அவ்வளவுதான். இந்த கார் ஓட்டிக்கே இந்த வேகம் இருந்தா வெங்கடேசன் உயிரோடு இருந்தா என்ன ஆட்டி இருப்பாரு. அதுதான் அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அடுத்தது என் பொண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இந்த 2 பேர்த்த விட்டா யாரும் செய்ய முடியாது. அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா இதுக்கு உதவி செய்யறவங்க பாரியா எல்லாரும் மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. பாரியா பழைய ரிப்போர்ட் எடுத்து பாரு. இந்த நோய் இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு? அவருக்கு என்னமோ கால் வீங்க இருந்தது, ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தது, அவருக்கு என்னமோ தொண்டையில வலி இருந்தாங்க, அதை காணும். அவருக்கு மண்டையில வலி இருக்கு, அது குறைஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு மூக்குல சரி, அது காணா போச்சு. என்னையா உங்க வைத்தியம் அப்படின்னு போட்டு வாங்கி விட்டுறலாம். வாங்கி விட்டுறலாம். ஏன்னா மென்டல்ங்கிறது ஒண்ணு இருக்குதுன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. இவன் பிசிக்கலை மட்டும்தான் பாக்குறான். மென்டல் ஒண்ணு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த முண்டத்துக்கு தெரியாது. இந்த முண்டத்துக்கு, வெள்ளைக்கார பண்ணி முண்டங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியக்கூடாது. நம்ம தான் ராஜாவா இருக்கணும். இப்போ முட்டாளா இருக்கிற பல பேர் முட்டாளா இருப்போம், நாம தான் ராஜா. நாம வாத்தியா இருப்போம் மேலதான் இருக்கணும், மத்தவங்கள கீழே தான் இருக்கணும். வாத்தியா இருப்போம் மேலதான் இருக்கணும், மத்தவங்கள கீழே தான் இருக்கு. அவனுக்கு வந்து அறுவை சிகிச்சையில் ஓகே, அவன் தலையை கூட வெட்டி வைப்பான். அது நம்ம வேலை தேவையில்லை.
கட்டி அறுப்பான், உள்ளூர் என்ன வேணாலும் அறுப்பான், இதயத்தை மாத்துமா, எல்லாரும் தலையை கூட மாத்தி வைக்கிற அளவுக்கு அறிவியல் வந்துருச்சு. ஆனால் ஒரு நாளும் உயிரை தக்க வைக்கிற அறிவு அவனுக்கு வரவே வராது. உயிரை தக்க வைக்க அறிவு வராது. வரக்கூடாது, வராது. ஏன்னா நம்ம தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதான் இயற்கை நோக்கம். வந்து நான் போய் சொல்லிக் கொடுக்கணும், அது வெங்கடேசன் புத்தகம் போகணும், அந்த பொண்ணு போய் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் தெரியணும், அல்ல நீங்க சொல்லிக் கொடுக்கணும். மற்றபடிக்கு அவனுக்கு தெரியவே கூடாதுங்கிறதா இயற்கையின் ரகசியம். புரியுதா? சரி, அப்ப அவங்க சொல்றாங்க 20 டாக்டர் ஆராய்ச்சி பண்றாங்க. எத்தனை டாக்டர்? 20 டாக்டர். ஆமா, அந்த டாக்டர் பேரு சுதீர் ஷா. அப்படியே சுதீர் ஷா, கட்டாரியா, எல்லாம் குஜராத்துக்காரங்க, பேரே வாயில் நுழையாது. எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட், இதய நோய் மருத்துவர், ரேடியாலஜி ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட், இப்படி எல்லா ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்துதான் பசிதா. இவர் என்ன எல்லா ஆராய்ச்சியாலும் சேர்ந்துட்டு அவர் என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, சும்மா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். என்னது? மெடிக்கல் அவ்வளவுதான். மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பாப்பானுங்க, நார்மல் நார்மல் நார்மல். என்னது? நார்மல் நார்மல். ஆமா, எப்படி எங்குதுன்னு தெரியாது. அப்ப எப்படி இவர் சொல்றாருன்னா, யாரு? இந்த ஹீராத்திரமணி சொல்றாரு, ஒண்ணு இல்ல, நான் சூரியனை நேரா பாக்குறேன், பார்த்தோன்னே நேர கண்ணுக்குள்ள போகுது, நேர மூளைக்கு போகுது. அவர் சொல்றாரு, இந்த ஹைப்போ தாலமஸ் இருக்குது, பிட்டூரிட்டி இருக்குது, அதுல போய் அடிக்குது, அடிச்சோடனே ரீசார்ஜ் ஆகுதுங்கிறாரு. ஆமா ஆமாங்கிறான். என்னது? எங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னது எலக்ட்ரிக் சார்ஜா? ஆமா ஆமா, அவர் அப்படித்தான் பேசுறாரு. அப்படித்தான் பேசுனேன், அவர் அப்படித்தான் சொல்றாரு. கண்ணுக்கு போகுது, உடம்பு பூரா ரீசார்ஜ் ஆகுதுங்கிறாரு. என்னது? உடம்பு பூரா ரீசார்ஜ் ஆகுதுன்னு. அப்புறம் உலகம் பூரா சுத்தினாரு. உலகம் பூரா பல நாடுகள்ல பல பல பல்கலைக்கழகம் கூப்பிட்டு அவர் அங்கீகாரம் பண்ணாங்க. எத்தனை கோடி சம்பாரிச்சாருன்னு தெரியாது. இப்பதான் போன வருஷம் தான் முக்தி அடைஞ்சாரு அவர். போன வருஷம் நினைக்கிறேன், 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக எல்லா பல்கலைக்கழகம் அந்த நாசாக்காரன் தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவர் கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்படி சார், எப்படி சார், எப்படி சார்னு. அவர் பல நாடுகளை சுற்றுப்பயணம் வந்து கடைசியில வந்தாரு. சரிங்களா? அதே மாதிரி தான். அப்ப சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப அந்த 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 குழுல வந்து யாரு கேட்டீங்கன்னா, அந்த சுதீர் ஷா, அவரு வந்து அந்த 20 பேர்த்தினுடைய டாக்டருடைய ஹெட். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து நீண்ட காலமாக, என்னது, நீண்ட காலமாக இந்த பயிற்சி பண்றதுனால, நீண்ட காலமாக இந்த தொடர்ந்து இந்த பயிற்சி பண்றதுனால இவர் உடம்பானது ஒரு சராசரி மனிதனுக்கு, ஒரு சராசரி மனிதனுக்கு இத்தனை கலோரி, 2000 3000 கலோரி போட்டிருக்காங்க. 2000 கலோரி 3000 கலோரி தேவைப்படுகின்ற பொழுது இவர் உடம்பானது ரொம்ப குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டு விட்டது, எந்த நோயும் இல்லைன்ட்டானுங்க. என்னது? எந்த நோயும் இல்ல. அதையும் சொல்லி போட்டு கீழே சொல்லியிருக்கானுங்க. நல்ல திங்கிறான் பாருங்க, அப்படியே எழுதியிருக்கானுங்க. நல்ல திங்கிற நோய் காட்டில இவர் சுறுசுறுப்பா ஓடுறாரு வர்றான்னு எழுதியிருக்கான். அதாவது திங்கரவ தெண்டம்னு சொல்லிட்டானுங்க. நல்ல அப்படித்தான் சொல்லாம சொல்லிட்டேன். திங்கிற நோய் காட்டிலும் அப்படியே எழுதியிருக்கான். ஈட்டிங் பிளண்டி, ஈட்டிங் பிளண்ட நிறைய மக்கரியா திங்கிறவன். இப்படி மக்கரியா திங்கிறவன். அவனை காட்டிலும் இவர் குறைந்த, நம்ப முடியாத அளவுக்கு உணவு குறைக்கிறாரு. அப்படின்னா இந்த உடம்புக்கான பேலன்ஸ், இதுக்கான எனர்ஜி எங்க இருந்து எடுக்குதுன்னா அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா இவரே சூரியன் சக்தி வருதுங்கிறாரு. அதை சொல்லவே இல்லை அவனுக்கு. யார் சொல்லல? ரஷ்யா, அந்த அமெரிக்காரன் வந்து சொல்லவே இல்லை. அதை சொன்னானா உலகத்துல இருக்கிற அத்தனை மருத்துவம் தோல்வி அடைஞ்சிடும். என்னது? அத்தனை மருத்துவம் தோல்வி அடைஞ்சிடும். ஆமா, அதை அவனு சொல்லல. உடம்பு பழகி போச்சுன்னு சொல்லிட்டு நழுவிட்டானுங்களே தவிர, இந்த உடம்பு இவர் சொல்ற மாதிரி காற்றுல இருந்து எடுத்துக்கொள்கிறது, சூரியல இருந்து எடுத்துக்கணும்னு சொன்னானா இது வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை மருத்துவம் ஃபெயிலியர். எத்தனை மருத்துவம் ஃபெயிலியர். புரியுதா? அதனாலதான் எல்லா ஒரு டாக்டரும் கீழே ஒரு கை மேல ஒரு கை வச்சுக்குவானுங்க. என்னது? கீழே ஒண்ணு மேல ஒண்ணு மூடிட்டு இருப்பாங்க. பிளட் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அதிகாரி, அதாவது எந்த மருத்துவரும் மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்துட்டா உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்குதுன்றுவான். எவ்வளவு நல்லா இருக்குது. அப்புறம் என்ன? அப்ப அது பிளட் ரிப்போர்ட் பார்த்துதான் சொல்லணும், ஆளை பார்த்து சொல்லக்கூடாது. என்னது? ஆளை பார்த்து சொல்லக்கூடாது, ஆதாரத்தை வச்சுதான் சொல்லணும். ஆதாரத்தை வச்சு சொல்லணும். ஆகினால எந்த வாத்தியாரு எந்த டாக்டரும் வாய் விட்டு பேசினா மாட்டிக்குவான். அவன் வேற அதெல்லாம் கிடையாது. ஐயோ என்னையா பிளட் ரிப்போர்ட் எப்படி நீ கண்டுபிடிச்ச பிளட் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கிற என்னை பார்த்து எப்படி தப்பு சொல்ல கேட்டேன்னு வச்சுங்க, அவன் எம்பிபிஎஸ்க்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். எம்பிபிஎஸ்க்கு தகுதி இல்ல. நல்லா மாட்டிக்குவானுங்க, ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அதுதான் எவிடன்ஸ், இதுதான் ஆதாரம்ங்கிறது. இந்த ஆதாரம் இன்னும் 10 ஆண்டுகளை என் பொண்ணு கையில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா?
ஏதோ சந்தேகப்படுறத கேளுங்க, நிறைவு செஞ்சுக்கலாம். ம். ஐயால் உன்னுடைய அனுபவத்தை ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணு, முடிச்சுக்க. ஒரே நிமிஷம் சொல்லு, அவ்வளவுதான் வாய்ப்பு. என்ன பண்ண போற சொல்லு. இப்போ அடுத்து வந்து விசாக்காக பாக்கணுங்க. அது ஒரு மாதம் ஆகுங்க. ம் அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம படிச்சுட்டு அங்க வந்து நமக்கு அங்க ரிசர்ச் சென்டர்ல இன்டர்னா போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அங்க சரி. போய் நம்ம ஐடியாஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அப்ப வந்து ஆ ஆ வேலை பார்த்துட்டு அங்க கத்துக்கிட்டு அப்ப ம் ம் வந்து சில ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ணணும். அதுல எந்த ம் மாதிரி ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது இத வந்து சேர்த்த முடியுமான்னு பார்த்து இதையும் சேர்த்தலாங்க. ம் இல்லைன்னா நாம இந்த வேலை இன்டர்னா பாக்குற இடத்துல ரிசர்ச் பண்ற இடத்துல இத ம். கொண்டு வந்து நம்ம ஐடியாஸ் இந்த மாதிரி இருக்குன்னு அங்க வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. ஆமா, ப்ராஜெக்ட் பண்றதுக்கு இப்ப நிறைய வெளிநாட்டுல அதுக்கான பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் பணத்தை ஒதுக்கி வச்சிருக்கானுங்க, ட்ரஸ்ட் வச்சு ஒதுக்கி இருக்கானுங்க. இப்ப திருச்சியிலே 2 3 பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ட்ரஸ்ட். அது வந்து சர்சிவ ராமன் ட்ரஸ்ட்னு ஒன்று பார்த்தேன் நான், அவர் கூட வந்திருந்தாங்க, நான் பார்த்தேன். அவங்க வந்து யாராவது ஆராய்ச்சி பண்ண பணம் தர்றேங்கிறாங்க, புரியுதா? ஆனா நான் கூட அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு இன்னும் மண்டையில ஏறல. அதாவது தண்ணீரில் இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும், அது தானே செல்ஃப் ஃபைனைசேஷன் ஆகுது. இப்போ வந்து நான் இந்த ஸ்வீடன்ல முயற்சி பண்றேன். ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டியில அந்த 3 ml வாட்டர் இருக்குல்லையா, டிஸ்கஸ் பண்ணி அது அப்புறம் அடுத்த ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து நான் வந்து அந்த செராமிக்ல கொண்டு வரணும். அதெல்லாம் பேசிட்டு அவர் அந்த கட்டுரை அனுப்பிச்சு நேரடியாக போய் ஒரு 20 காப்பி எடுத்துட்டு போய் வேலிடேஷன் பண்றதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நாம எப்படி நம்ம மதுரை கல்லூரியில் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம கல்லூரியில் கொடுத்துருக்க மாதிரி வேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடக்கணும், அந்த மாணவர்களுக்கு தெரியணும். இப்ப தண்ணி வந்து இப்படி உடைக்க முடியும், எந்த வகையான இன்புட்டு கொடுக்காம தண்ணி உடையுது அப்படிங்கறதான் பெரிய விஷயம். உலகத்தை யாருக்குமே தெரியாது. உலகத்துல தண்ணீர் வந்து தானாவே உடையுது. 1 கிராமுக்கு 1 வோல்ட் வருதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. 1 கிராம் தண்ணிக்கு 1 வோல்ட்னா 200 கிராம் தண்ணிக்கு 200 வோல்ட், என்ன சாதாரண விஷயமா? அதை வந்து நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப கூட பாருங்க, ஒரு லைட் வச்சிருக்கேன் பாருங்க, இங்க இப்ப காட்டுறேன் பாருங்க, என்ன மாதிரி பவர் அடிக்குது, இங்க பாருங்க, தெரியுதா? என்ன பவர் அடிக்குது பாருங்க, தெரியுதா? எப்படி பவர் அடிக்குது பாருங்க. இது 1 கிராம் தண்ணி, 1 கிராம் தண்ணியில இவ்வளவு லைட் வருது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் எரிஞ்சிட்டு இருக்குது, 1 வாரம் எரிஞ்சிட்டு இருக்குது. 6 வோல்ட் வெளியே வருதுங்க. எத்தனை வோல்ட்? 6 வோல்ட். 100 வச்சா 100 வோல்ட், 200 வச்சா 200 வோல்ட். 200 கிராம் தண்ணி தான் வச்சிருக்கேன், 6 கிராம் தண்ணிக்கு 6 வோல்ட் வருது. யாரும் இது உலகத்துல செய்யல, யாரும் உலகத்துல செய்யல. சரி, இதத்தான் இந்த மாதிரி 5 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 5ஐயும் அங்க நம்ம காட்டலாம். ஒவ்வொன்றுக்கும் 5 கோடி டொனேஷன் வாங்கலாம், 5 கோடி வாங்கலாம், நிரூபிக்கலாம். அவங்கள பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பணக்காரராக இருக்கு, பணக்காரன் இல்ல, அறிவாளி ஆகணும். அதே நேரத்துல பணமும் வரணும். அறிவால் தான் பணம் வரணும், பிசினஸ்னால பணம் வரக்கூடாது. அறிவால தான் பொருள் ஈட்டணும். இது அறிவால பிசினஸ்ல பணம் ஈட்டுறத நம்ம கழுத வாங்கி வச்சுட்டு போறோம். நான் 4 கழுத வாங்கி வைத்தா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு கத்துக்கணும்னு அவசியமே இல்லையே. பன்னிக்குட்டி வாங்கி வித்தோம்னா கூட பணம் கிடைக்கும். பன்னிக்குட்டி வாங்கி வித்தோம்னா பணம் கிடைக்கும். அப்புறம் என்ன? ஏன் இவ்வளவு உங்களை நல்லாக்கி, சக்கரை நோய் நல்லாக்கி, அவங்க சளி நோய் நல்லாயிருக்கு, அப்புறம் மண்டவழி நல்லாக்கி, என்ற வழி நல்லாக்கி, எதுக்குயா? இப்பதான் அவர்கிட்ட பேசுறேன், யாரு, சிங்கப்பூர் திருவிழா சந்தர், என்னையா ஆச்சுன்னா உடனே 5000 நன்கொடை ரொம்ப நேரம் வரலைங்க அவரு. நன்கொடை போட்டு விட்டாரு. உடனே நன்கொடை போட்டு விட்டாரு. அதெல்லாம் போட்டு விட்டுறாங்க, நன்கொடை போட்டு விட்டாரு. யோ, நன்கொடை இல்லையா, வாயா, வாரத்துல 1 நாள் வாயா அப்படின்னு அப்ப பேசி அனுப்பிச்சிருக்காரு. வாரத்துல ஒருக்கா வர, பதவி உயர்வு வந்திருக்கு, நாங்க ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டு, வாரத்துல ஒருக்கா வாயா அப்படின்னு. சரிங்க, அனுப்புற 10 புத்தகம் சிங்கப்பூருக்கு 10 புத்தகம் அனுப்ப சொல்லி பணம் வேற அனுப்பிச்சிருக்காரு. எல்லாம் கவனிக்கிறாங்க, வந்தா தான் ஆகும். வாரத்துல 1 ரூபா வந்து நீங்களா, இப்ப நான் சொன்னேன், புதுசா 2 3 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆறுதலா வாங்க வரேன்னு இருக்காங்க. இந்த மாதிரி கை விட்டுட்டு போகக்கூடாதுங்க. ஏன் யாரு இப்ப நான் ஒருத்தனே கத்திட்டு இருந்தேன், அந்த தைரியம் வரணும். சாகர வரைக்கும் இந்த கடையை காப்பாத்துங்கிற எண்ணம் வரணும். யாருதான் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000கணக்கான பேர் கத்துருக்குறாங்க, ஒருத்தன் கூட நிலைய நிக்க மாட்டேங்கிறானே. என்னையா கொடுமையா இருக்கு. அடிச்சு கடிச்சு புடுங்கிட்டுமா, இல்ல சொத்தை எழுதி வாங்கிட்டோமா, என்னமா நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது.
அஹ்? கொஞ்சம் ஏன் கஷ்டம் தாங்க. பப்ளிக் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. என்ன 25 வருஷமா இன்னும் பப்ளிக் வராதா என்ன? இப்பதானே ஓரளவுக்கு ஓடி நிக்குது. 25 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். அவரே அவரே இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம கம்பம் தேநீரைய அவர் என்ன சொல்றாருன்னா, துரத்தி 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 நீ கரெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற. இப்ப வேற வழி அவர் சொல்றாரு, எப்படியாவது என்னை காப்பாத்தணுங்கிறார். குணா வந்து சரி, நீங்க தாங்க துரத்தி துரத்தி என்னைய வந்து கூப்பிட்டு பண்றீங்க. அவரே சொல்றாரு, உண்மையாலுமே இந்த 3 நாள் நானே முயற்சி பண்றேன். எனக்கு உண்மையாலுமே இந்த தண்ணியில இருந்தா தான் நல்லா இருக்குது. இப்ப காலையில பேசினேன், அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினேன் அவர்கிட்ட. ஒரு 12 மணி 1 மணிக்கு பேசுறேன். பேசும்பொழுது இப்ப அவரோட வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் பாருங்க, தயவுசெய்து எல்லா வீடியோ பாத்துருங்க. ஒரு நாளைக்கு 4ஆவது போடுறேன், 7 போடலாம். எத்தனை தடவை உங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறதுனால விட்டுறது நான். அப்புறம் வேற யாராவது பிடிச்சி பேச வேண்டியது. அப்ப எப்படியும் 4 போட்டுறேன், 7 போடணும், 4 தான் போடுறேன். அப்புறம் அதை விட நான் 1 போடுறேன், எப்படியும் 5 போட்டுறேன். உங்களுக்கு நேரம் கிடையாது, உங்களுக்கு கடுமையான வேலை. அதனாலதான் வேலை கம்மியா இருக்கிற கட்டாயம் பாத்துறணும். அவங்களுக்கு கூட பார்க்க சொல்லி 1 மாசம் எங்கேயும் அலையாதீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லி சண்முக தேவிக்கு சொல்லியிருக்கு. 1 மாசம் எங்கேயும் அலையாதீங்க. இப்ப படிக்கலைன்னா எப்பவும் படிக்க முடியாது. கண்ட்ரோல் பண்றேங்க. சரிங்க இப்ப ஐயா, இப்ப சரிங்க ஐயா. படிக்கலைன்னா எப்பவுமே படிக்க முடியாதுங்க. ஏன் நீங்க நோய் நல்லாக்கிறது விட்டுருங்க, நோய் நல்லாக்கிறது என்ற வேலை. நீங்க இந்த 220 பக்கத்தையும் பாத்துறணும். சரிங்க ஐயா. நோய் நல்லாகுது, வச்சிடுறேங்க. நோய் நல்லாகுது, எங்க போகுது? அதெல்லாம் நல்லாயிரும். நல்லாயிட்டு இருக்குது, அதுதான் விஷயமே. நோய் இயற்கையில நோய் நல்லாயே தீரணும். பட்டினி போட்டா இல்ல சார், பட்டினி போட்டா எல்லா நோயும் நல்லாகுதுன்னா முறையாக பட்டினி போடுற. சும்மா நம்ம நோக்கம் வந்து பட்டினி கிடையாது, அது முறிச்சு முறிச்சு பட்டினி போடணும். அந்த முறிச்சு முறிச்சு பட்டினி போடுறத நம்ம வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு, டாக்டர் அர்னால்ட் அக்ரெட் கண்டுபிடிச்சாரு. மத்த எந்த சித்தரும் சொல்லிட்டு போகல, எந்த திருவள்ளுவர் கூட அவர் எழுதிட்டு போய் இப்படி. திருவள்ளுவர் சுருக்கமா தான் சொல்லுவாரு, திருவள்ளுவர் சுருக்கமா தான் சொல்லுவாரு. சுருங்க சொல்லுவாருங்க. இந்த சுருங்க சொன்னது நம்மளுக்கு அறிவு கிடையாது. நமக்கு திருவள்ளுவர் புரிஞ்ச அளவுக்கு ஞானம் கிடையாது. அது சித்தர்கள் சொல்றது புரியும், ஞானம் அறிவு நமக்கு கிடையாது. நம்ம திண்ணி பண்ற பன்னிப்பயலுக்கு எப்படிங்க புரியும் கேக்குறேன். நம்மள பன்னி கூட்டத்தை சேர்ந்தவங்க, நமக்கு எப்படி புரியும்? நம்ம திண்டுகட்ட ஜென்மமாச்சு. அப்படி திருவள்ளுவர் சொல்றது நமக்கு புரிஞ்சுக்குமா? நம்ம பெரிய புத்திசாலிகள். ஒரு திருவள்ளுவர் பேரை சொல்ற கூட நமக்கு தகுதி கிடையாது. அவ்வளவு பெரிய அறிவாளிகள் அவங்க எல்லாம். அவங்க சொன்னது இதுதான் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை கண்டுபிடிச்சு தன் உடம்புல பொருத்தி பார்த்து அந்த உடம்பை சரி பண்ணி கடைசியில டாக்டர்கிட்ட போய் நிரூபிச்சிருக்காரு பாருங்க. நீங்க 10வது பாடத்தை படிச்சு பார்த்தா தெரியும். சரியா? அதனால இதோட நிறைவு செய்யறேன். நோயற்ற வாழ்வு வாழலாம். இப்ப என்னம்மா பண்ணீங்க? இப்ப 6 மணிக்கு என்ன சாப்பிட்டீங்க அம்மா? அந்த காளான் சாப்பிட்டீங்க? காளான் வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்களா? காளான் சூப் சாப்பிட்டோங்க ஐயா. காளான் சூப் சாப்பிட்டோம். சரி சரி. சூப்னா எப்படி வச்சீங்க சொல்லுங்க, எப்படி தயாரிச்சீங்க சொல்லுங்க. காளான கழுவிட்டுங்க, ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுங்க ஐயா. ஒரு பச்சை மிளகாய், சின்ன மிளகாய் கிள்ளி போட்டுங்க, ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க, நல்லா உப்பு போட்டு நல்லா கொதிக்க வேக வச்சு அப்படியே சாப்பிட்டேனுங்க. ரைட், ஓகே, ரைட். அவ்வளவுதானுங்க. சரி, ரைட், சரி. நீங்க என்ன பசி பயங்கரமா ஆகுதுங்க. அதை சாப்பிட்டங்காட்டிங்க ஐயா, உப்பு அதிகமா எடுத்து எப்படியும் பசி நல்லா ஆயிருச்சுங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டுனுங்க. உப்பை குறைச்சிக்குங்க. உப்பு போட்டாவே பசி தூக்கிடும். உப்பு போட்டா ரொம்ப டேஞ்சர். ஆமாங்க, டேஞ்சருங்க. உப்பு குறைச்சிட்டீங்கன்னா பசி, அதாவது உப்பை குறைச்சிட்டீங்கன்னாவே பசி குறைஞ்சிரும். சரிங்க சரிங்க. அதனாலதான் கிணத்து தண்ணி ஆகாதுங்கிறது. கிணத்து தண்ணி பசியை தூண்டி விட்டுரும். என்னது? மழை தண்ணி வந்து பசியை அடக்கும். ஆமாங்க ஆமாங்க. சுத்தமான மழை தண்ணி சாப்பிட்டீங்கன்னா பசி அடங்கிரும். சரிங்க. அதனாலதான் ஆற்று தண்ணி வச்சுக்கோங்க, கேன் தண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றது அவசரத்துக்கு. புரியுதா? அதனால முடிஞ்ச அளவுக்கு உப்பை குறைச்சிக்குங்க. அப்புறம் போக 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 நாம இன்னும் ஒரு 10-15 நாளைக்குள்ள சொல்லுங்க. 15 நாளைக்கு சங்கர் சொல்லுங்க. சங்கர் ஐயா, நான் மழை தண்ணி தான் எடுத்துட்டு இருக்கிறேன். மழை தண்ணி நல்லா இருக்குதுங்க ஐயா. மழை தண்ணி தான் பசி அடக்கும். நியூட்ரல் இல்லங்க அது. நியூட்ரல், கரெக்டா சொல்லுங்க. நியூட்ரல் அதாவது மையமா கொண்டு போய் நிறுத்தும். ஆகையினால அப்படி சாப்பிட்டு பழகுங்க, நியூட்ரல் பண்ணுங்க. அதனால ஆமா நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா 12 மணி வரைக்கும் எழுதிட்டு போங்க. காலையில எந்திரிச்சு வழக்கம் போல பல்லெல்லாம் வளக்கிட்டு இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 4:30 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்களா? அதனால நாளை காலை எந்திரிச்சு பல்லெல்லாம் வளக்கிட்டு தண்ணீரை வந்து அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு போல 4:30 மணிக்கு எந்திரிச்சிங்க, வகுப்புக்கு வாங்க. அப்புறம் 8 மணி போல
ஒரு 10 பேரிச்சை பழத்தையோ எடுத்து ஊற வச்சு எலுமிச்சை பழத்துல ஊற வச்சு அதை சாப்பிட்டுருங்க. புரியுதா? சாப்பிட்டு சரிங்க அதுக்கப்புறம் சரிங்க நீரை மருந்து அருந்திருப்ப 12 மணி வரைக்கும் கொண்டுட்டு போயிருங்க. புரியுதா? 12 சரிங்க மணிக்கு நீங்க சரிங்க கீரை சோறு சாப்பிடுங்க. கீரை சோறோ சப்பாத்தி சோறோ கீரை கீரை சப்பாத்தியோ அல்லது காய் சப்பாத்தியோ விருப்பமாக வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு சாப்பிடுங்க. மாற்றி உங்களுக்கு விருப்பப்பட்ட சரிங்க அவல் போட்டு சாப்பிடுங்க. விருப்பப்பட்ட தோசை சுட்டு நல்லா ஒரு நடை இந்த கரிஞ்சி குட்டி கூரை ரொம்ப அருமையா இருக்கும். கரிஞ்சி குட்டி கூரை சரிங்க எங்க ஊர்ல கரிஞ்சி குட்டி கூரைன்னு சொல்லுவாங்க, சுக்குட்டி கீரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆ சரிங்க அதை கிட்டத்தட்ட நல்லா இவ்வளோ இருக்கும் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு தோசை போட்டு ஒரு தோசையை ஊற்றி அந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அதை தூக்கி மேலே போட்டு கொஞ்சம் இட்லி பொடி மேலே தூவிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா மொறு நெய் ஊட்டுங்க. நெய் போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. போட்டிங்கன்னா சரி சரிங்க காலையில் அந்த காய் அடிச்சுட்டு டபார்னு வெளியே போயிடும். அப்போ அந்த உடம்பு வந்து குப்புன்னு ஆயிரும். இந்த இடைவெளி வந்து அதுக்கப்புறம் 6 மணிக்கு முடிச்சுக்கணும். 6 மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த 12 மணி நேரம் ஓய்வு கொடுத்தாவே பெரிய வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? சரி, முடிச்சுக்கலாமா? காலையில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.